விண்ணப்பங்களையும் துதிகளும் உமக்கு உகந்த காணிக்கையாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை சொத்தரிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் வந்திருக்கிறது யாவரும் பெருமையாய் போகாதபடிக்கு மன நிறைவோடு மனங்கம்மியமா நாங்கள் கடந்து செல்லபடியாய் அதுவே சாட்சிகள் ஏற்படுத்துவீர்களாக. ஆறாவது வேலையில் பாடுகின்ற வேலையில் ஒரு அபிஷேகம், அதுவே தெய்வீக வல்லமை கிருபை என்பவரை ஒவ்வொரு தலைமையில் அமரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அதுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் எங்களை மாற்றும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொள்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இருக்கும் இடத்துல அமருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எனக்கு உதவிடம் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்?
இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, உயர்த்தி பவனிக்கவே ஆண்டவர் படித்த வெற்றி நான் இது. இது அகமகிவோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றிக்கொரு ஒழுக்கட்டும். இந்த நீதிமான்களின் சபைகளிலே வெற்றிக்கொரு ஒழுக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படித்த வெற்றியின் நாள் இது. இது அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா. ஆமென். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் பூனை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் பூனை கல்லாயிற்று. கர்த்தர் செயலது அதிசயம் இது, கைதட்டி பாருங்களே. கர்த்தர் செயலது அதிசயம் இது, கைதட்டி பாருங்களே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படித்த வெற்றியின் நாள் இது. இன்று அங்கமாகிவோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அங்கமாகிவோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி கொண்டு. ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி கொண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது. இந்த அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், ஹல்லேலூயா என்று சத்தத்தை உயர்த்தணும். ஹல்லேலூயா. இருக்கும் இடத்துல ஆவி ஆத்மா சரி ஒருமனப்படுத்துவோம், கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா சோதரம், 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 சோதரம் ஆண்டவரே. தகப்பனே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம் ஆண்டவரே. இயேசுப்பா துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். சோதரம், 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 சோதரம். இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் மீது வைத்த அன்புக்காக ஆண்டவரே தேடி வந்த தெய்வமே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே சோதனம், 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 சோதனம் ஆண்டவரே. அப்பா நீங்க எந்த அளவுக்கு எங்கள் மீது அன்பு வைத்தீர் என்பதை அறிவோம் ஆண்டவரே. அந்த நாளில் வெளிப்படுத்த முடியா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கூடுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் மாறுமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் மாறுமாய் உம்மை
சுகத்தை தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya நீமா மாமா மாமா ரதனனமா ஹalleluya 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 சபாவை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசுவே வை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 சோதரேம் 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 ஆண்டவரே வை துதிக்கிறோம். ஹalleluya 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 ஆண்டவரே வை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசுப்பா வை சோதரேம் 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 ஆண்டவரே. ஹalleluya 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 சோதரேம் 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 ஆண்டவரே. ஹalleluya வை துதிக்கிறோம் ஆண்டவரே. சோதரேம் 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 ஆண்டவரே. இயேசுப்பா வை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். தகப்பனே ஒரு தாய் தேற்றுகிறது போலாண்டவர், ஒரு தகப்பன் சுமக்கிறது போலாண்டவர். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர், கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் பாதுகாத்து ஆண்டவர், இந்த புதிய 7ஆம் மாதங்களிலே ஆண்டவர் அப்பா நாங்கள் நெருக்கும்படியாய் ஆண்டவரே ஜீவனை தந்தீரே, பலன் தந்தீரே, நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. உரிமா சந்தரா நிகா தோராதா வெந்தனா மௌரதராபா உரி சுடரவரவா காதரராபா உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எந்த சந்தை இறங்கி வந்தாங்களே ஆசீர்வதிப்பு சொன்ன தெய்வமே, இந்த வேலையில் கூட ஆண்டவரே எங்கள் கிராமத்து மக்களையும் ஆண்டவரே திருசபை மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரங்களிலே நாங்கள் பகிர்ந்துகிறோம் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளிலே ஆராதனை பங்கெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தாரும் தனிநபர்களும் விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரம் கூட இந்த வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. பிரேசிக்கிற ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி பரிசுத்த வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
ஆமென். சங்கீதம் 76 நிகோனோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதமாகிய பாட்டு. யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேல் அவருடைய நாமம் பெரியது. அங்கே இருந்து வில்லியின் அம்புகளை, கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். தைரிய நெஞ்சு உள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசந்தார்கள். வல்லமை உள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமல் போயிற்று. நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? வானத்திலிருந்து நியாய தீர்ப்புக்கு கேட்க பண்ணினேன், பூமி பயந்து அமர்ந்தது. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகி கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவார்கள். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம் ஒரு பாடலை பாடும்போது நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் ஐயா, உம்மை தானே ஐயா, நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் ஐயா, உம்மை தானே இசையா, உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே, உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே, நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே, நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் ஐயா, உம்மை தானே இசையா. ஆமென். படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஜெபிக்கலாம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஜெபிக்கிறோம். 1, 10, 100, 1000 கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் நீர் பிரியமாய் இருக்கிறீர் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. உற்சாகமாய் கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியவில்லை என்று சொல்லுகிற கரங்களை கர்த்தர் நீர் திடப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இங்கே உட்காரலாம். ஒரு மணி நேரத்துக்கு இந்த கனவுல என் மேல எரியுது, பயமா திக்கு திக்கு திக்குன்னு எரியுது. எனக்கு தெரியல, எல்லாரும் ஐயோ மேல எரியுதுன்றாங்க. நம்மளுக்கு எரிஞ்சா நம்மளுக்கு தெரியும்ல, அதெல்லாம் நம்மளுக்கு அது தெரியல.
நான் அப்பயே ஏசப்பா உங்களுக்கு சித்தம் பண்ணா ஒரு ஆயத்தமா என்னை கூப்பிட்டுக்குங்க, நான் இப்போ இப்படி எரியுதுன்னு சொல்றாங்க, நான் செத்து போய் மாட்டேங்குது, வரைக்கும் நான் காட்டுறேன் ஏசப்பா, என்னை அப்படியே அதை ஏற்றிடுவா இருப்பாங்களா, அப்படிலாம் இருக்கக்கூடாது, என்னை ஒரே பொண்ணு அப்படின்ற எல்லாரும் ஐயோ எழுதி எல்லாம் ஓடுறாங்க அப்பால. அந்த டைமாக நான் அப்படியே எனக்குள்ள பாஷை முடியல. அப்புறம் பார்த்தா அமிச்சிட்டு அவன் தான் முட்டி எனக்கு எல்லாமே வெந்து போச்சு. எனக்கு என் மேலே எதுவுமே இல்லை. பின்னாடி பார்த்தா இவங்களுக்கு எரிஞ்சிருதுன்னா எதுவுமே காணும். இப்போ இவ்வளோ எரிஞ்சியே எதுவுமே இல்லையா, நான் தலைமுறை எது இல்லையே, நான் நல்லா இருக்கிறியே. ஹல்லேலூயா. உண்மையா ஆண்டவர் இன்னைக்கு அம்மா இப்போ பேசுறதுக்கோ நைட்டு என் கூட பேசுறதுக்கோ நானும் கோடி நன்றி சொல்கிறேன். இன்னும் எனக்கு அபிஷேகம் இன்னும் அதிகமாக பெற்றுக்கணும், ஆண்டவர் அதிகமாக கொடுக்கணும். நான் ஆண்டவரே நினச்சினேன், என் வாழ்க்கை எல்லாமே ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டுக்குள்ள ஃப்ரீயாக இருக்க சொல்லி பேசினே இருப்பேன். ஆனால் ஆண்டவர் இன்னும் அதிகமாக இருக்கிற பாஷைகளும் இன்னும் அன்னி பாஷைகளும் இன்னும் வளர்ந்து பெற்றுக்கணும். ஆண்டவர் ரொம்ப கோடி நன்றி இப்போ ஆண்டவர் கிருபையில உண்மையிலேயே சின்ன குழந்தையிலேருந்து அவங்க அப்பா விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணி போயிட்டாரு. அந்த அக்கா ஏன்னா வீட்டு வேலை செஞ்சு தான் அந்த குழந்தைங்களை காப்பாற்றினேன். ஆண்டவர் பிடிச்சினேன், ஆண்டவர் கூட இருந்து எல்லாமே எடுத்து அந்த அக்கா தான் இவங்களை காப்பாற்றினது. ஆனால் இப்போ அந்த பொண்ணு 25 வயசு, 23, 24 தான் வயசு. ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ரொம்ப அட்மிட் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜபம் பண்ணாங்க. நம்ம எங்கேயும் கூடி ஜபம் பண்ணோம். ஆனால் ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள போயிட்டு அந்த பொண்ணு ஆப்ரேஷன் பண்ணாலும் போய்க்காது, ஆப்ரேஷன் பண்ணனாலும் போய்க்காது, பண்ணிட்டா உடனே உயிர் போயிடுன்னு சொல்லிட்டாங்களாம். என்ன பண்ணுறது? ஆனாலும் அந்த அக்கா என்ன பண்ணிது, ஒரு சொட்டு கண்ணீர் கூட கொடுக்கணும். நான் ஃபோன் பேசினா கூட சிரிச்சுன்னு தான் பேசுவோம். ஃபோனில் சொல்லுவோம், நிர்மலா நம்ம படித்த ஏசப்பா இருக்கிறாரு, நம்மளை உருவாக்குன ஏசப்பா இருக்கிறாரு, விட்டாலும் கொண்டு போனாலும் அவருக்கு சித்தம், ஏன் சித்தம் இல்லை. ஏன்னா குழந்தைகளை நான் என்ன சொல்லுது, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பெற்ற உடனே என் கடவுள் என்னை விட்டு போயிட்டாரு. அன்னிலேருந்து நான் மாதா கும்பிட்டு ஏசப்பா கூட இனி வரையும் எனக்கு அப்பா அம்மா கணவர் எல்லாமே ஏசப்பா நினச்சிட்டு இருக்கிறேன், அவருக்கு சித்தம் அப்படின்னு. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போயிட்டு பேருக்கு டாக்டர் என்ன பண்ணிக்கிறாங்க, ஆப்ரேஷன் வேணாம், அந்த மகளுக்கு மாத்திரை மூலியமா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போயிட்டு கொஞ்சம் வெளியிட்டுனுங்கிறாங்க. வெளியிட்டு மூச்சு அடிச்சாச்சுன்னு விட்ட மூச்சு ஃப்ரீ ஆகிட்டு பொண்ணு ஃப்ரீயாக ஆகிட்டு 3 நாள் பொறுத்து பெரிய டாக்டரு எல்லாரோட அது பெரிய டாக்டரில் ஏசப்பா இந்த மகளுக்கு ஆப்ரேஷனே வேணாம், இந்த மகள் நல்லா ஆயிடுச்சு, ஆனால் என்ன பண்ணோம், பிரச்சனைக்கு மாத்திரை சாப்பிட்டு வரணும், நீங்கள் வீட்டுக்கு போகலாம், அந்த மகள் நல்லா இருக்குது. அது என்ன பண்ணோம், நம்மளோட ஜபம் ஆண்டவருடைய உறுதியாக விசுவாசமாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டருங்க ஆச்சரியப்பட்டு மறந்துட்டுக்கிறாங்க. ஐயோ இது எப்படி, இது ஒன்றுமே எனக்கு தெரியலையே அப்படின்னா அந்த பார்த்த டாக்டர் ஆச்சரியப்பட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த இடத்த பெரிய அற்புதம் செஞ்சார். அதேமாரி நம்மளுக்கு எதுனா ஒரு பலவீனமோ ஏதாவது நம்மளுக்கு இருந்தால் ஆண்டவர் நம்மளை உறுதியாக பிடிச்சோம்னா ஆண்டவர் எல்லாமே நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பார். அந்த மகளுக்கு பெரிய சாட்சி. அந்த மகள் இன்னைக்கு நல்லா இருக்குது, அந்த மகள் அந்த குடும்பமும் நல்லா இருக்குது. கருத்து நம்ம சொல்கிறோம், அந்த ஒரு சாட்சியை நான் நிப்பாட்டி நானும் ஜபம் பண்ணேன். ஏசப்பா அந்த மகளுக்கு அப்பாவும் இல்லை, அப்பான்னு கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. விட்டுட்டு போன அப்பா என்ன பண்ணாரு, பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு தேடி பார்த்துக்கிறாரு. ஆனால் அந்த மகள் என்ன பண்ணிக்குது, அப்பான்னு அந்த டைமில் அப்பான்னு கூப்பிட்டு இருக்குது. தின்னெல்லாம் விட்டுட்டு போயிட்டு இப்போ என்னை பார்க்குறதுன்னு கேட்டுது அந்த மகள். கருத்தை நான் சொல்கிறேன், அந்த மகள் இன்னைக்கு சுகமாக இருக்கிறது காரணம் யார், ஏசப்பா தான். பெரிய சாட்சி.
எங்கள் அம்மா 3 மாதம் ஆஸ்பத்திரிக்கு போல நான் எங்கள் ஆஸ்பத்திரி இட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கள இட்டு போகிறதுக்கு அடிக்கடி பேதியாகும், அடிக்கடி குழந்தை வரும் அவங்களுக்கு. நான் ரொம்ப அழுது நைட்டெல்லாம் ஜாபம் பண்ணேன். என்னால் இட்டு போக முடியல. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது இனிமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுது நான் எப்போ முடிக்கணும் அப்போல்லாம் ஜாபம் பண்ணுவேன். நான் எதுக்காக எதுவுமே கேட்க மாட்டேன், அவங்களுக்காக எதாவது கேட்டுருப்பேன். நீங்கள் ஜீவனை கொடுத்தீங்கிற ஆண்டவரை அவங்களுக்கு பலனை கொடுக்கணும், அதேமாரி அவங்களுக்கு ஜீவன சக்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேட்டிருக்கேன். 3 மாதம் ஆச்சு எங்கள் அம்மா ஆஸ்பத்திரிக்கே நான் இட்டுன்னு போகல. அவங்க நல்லா இருக்காங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.